ஆம் பிரியமானவர்களே, இந்த 2வது நாளில் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற செய்தியினுடைய தலைப்பு இயேசு நேசிக்கிறார். நேற்று எந்த தலைப்பில் செய்தி கேட்டோம்? இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று நேற்று செய்தியில் கேட்டோம். நம்முடைய வியாதியின் பிரச்சனைகள், பாரங்கள், நமக்குள்ளாக குடும்பத்தில் கிரியை செய்கிற பிசாசினுடைய பிரச்சனையினால் வருகிற பாரங்கள், கடன் பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், அதோடு கூட பாவ பாரங்கள், இதிலிருந்து இயேசு ஒருவர் தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நேற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அன்பானவர்களே, இயேசு உங்களையும் என்னையும் எப்படி நேசிக்கிறார் என்ற இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே இன்னைக்கு ஒவ்வொருடைய இருதயமும் ஏங்கிறது அன்புக்காக தான். அன்புக்கான ஏக்கம் ஒவ்வொரு உள்ளத்திலையும் இருக்குது. யாருமே எனக்கு அன்பெல்லாம் தேவையில்லைங்க, நான் அன்பை பற்றி ஒரி பண்றது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அன்பு கிடைக்காத போது இன்றைக்கு உலகத்தில் துரோகம் பெருகி விட்டது. நம்ம எங்க அன்பு எதிர்பார்க்கிறோமோ அங்க நமக்கு துரோகம் கிடைக்கிறது, துரோகம் நடக்கிறது. காயப்பட்ட மக்கள் அநேகர். ஒரு நாள் என்னுடைய பிள்ளைங்க 2 பேரும் படித்த அந்த ஸ்கூல், அப்போ அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட், அந்த ஓனர் அம்மா எனக்கு நல்ல பழக்கம். ஒரு போதகராக இருக்கிறதுனால என்னை அப்பப்போ சில நேரம் ஜெபத்துக்காக அழைத்து அனுப்புவாங்க. அப்போ ஒரு நாள் நான் அவங்களுக்கு போய் பார்க்க போகும்போது அவங்களுடைய முகம் ரொம்ப வாடலாக இருந்தது, ரொம்ப சோகமாக இருந்தது, கவலையாக இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், எதுக்காக மேடம் இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க? ஐயோ பிரதர், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதிலிருந்து என்னால் தூங்கவே முடியல. சரி, என்ன நடந்துச்சு? அப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரே ஒரு மகன் தான். அந்த மகன் நல்லா படித்து அவங்க ஐடி இன்ஜினியராக மாற்றி இப்போ அமெரிக்காவில் வேலை செய்கிறான். திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது, அவங்க அமெரிக்காவிலே செட்டில் ஆயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த அப்பா மரித்து போனார். இந்தியாவில் சென்னையில் அப்பா மரித்து போனார். அப்போ அந்த ஃபியூனரலுக்காக குடும்பத்தினர் வந்தாங்க, மகனுடைய குடும்பத்தினர் வந்தாங்க. ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்க, மகனும் அதாவது மனைவியும் பிள்ளைங்களும் போயிட்டாங்க. மகன் மட்டும் கூட இருந்து அம்மாட்ட மெதுவாக பேசினா, அம்மா தனியாக நீங்கள் என்னம்மா செய்ய போற? உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் திடீர்னு வர முடியாது, பக்கத்து ஊர் கிடையாது, வேற நாடு, அதனால நான் கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போகிறேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேம்மா. இருந்த எல்லா சொத்தையும் விற்று காசாக்கியாச்சு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அம்மாவும் பையனும் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சர்வதேச விமான நிலையத்துக்கு வராங்க. காலையில் வராங்க. அவன் வந்து அந்த விமான நிலைய வெளிப்பக்கம் அமர்ந்திருக்கும்படியாக காத்திருக்கிறவங்க உட்கார்ந்துருக்கும்படியான நாற்காலியில் உட்கார வச்சுட்டு, அம்மா இங்கே இருமா, அந்த வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டு போகிறான் பையன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அவங்களுடைய பெட்டியோட அங்கேயே அந்த ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காங்க, விமான நிலையத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே இருந்த காவல்துறை ஆட்கள்லாம் கேட்குறாங்க, அம்மா நீ என்ன தனியாக உட்காந்துருக்கிற? யார் கூட வந்த? என் பையன் கூட தான் வந்தேன், நாங்கள் அமெரிக்கா போகிறோம், அமெரிக்கா போகிறதுக்காக தான் வந்திருக்கிறோம், என் பையன் ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கிறான், வந்துடுவான். அப்போ சொன்னாங்க, இல்லைம்மா இப்போ அமெரிக்காவுக்கு போகிறது எந்த ஃப்ளைட்டும் கிடையாது, இன்னைக்குள்ள எல்லா ஃப்ளைட்டும் போயிடுச்சு. அப்புறம் அவனை விசாரிக்கிறாங்க, யார் அந்த பையன்? அவனுடைய ஃபோன் நம்பர் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன்னா அவன் அந்த தன்னுடைய தாயை ஏமாற்றி சொத்தெல்லாம் விற்று காசாக்கி அவன் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அம்மாவை சென்னை விமான நிலையத்தில் அவுட்டரில் விட்டுட்டு அவன் விமானம் ஏறி அமெரிக்கா போயிட்டான். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? அதனால இதை கேட்ட உறவினருக்கே, அந்த கரஸ்பாண்டன்ட்டுக்கே 3 நாளாக தூக்கம் இல்லை. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு இப்பேற்பட்ட காரியங்கள், பணம் தான் கடவுளாக கொண்டாடப்படுகிறது. அன்பு, பாசம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இயேசு நம்மை நேசிக்கிற கடவுளாக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அன்புக்காக ஏங்குறவங்க. எங்க இருந்து நமக்கு அன்பு கிடைக்கணுமோ அங்க அன்பு கிடைக்கல. துரோகம்ங்கிறது அவ்வளவு வேதனையானது அன்பானவர்களே. பைபிள்ல இயேசு சுவாமி ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்மணியை சந்திப்பதற்காகவே யாருமே போகாத ஒரு ரூட்டை சூஸ் பண்ணி அந்த பாதையில போய் அந்த ஊர் வழியா போறாரு. யாருமே போகாத ஒரு ரூட்டை வேணும்னே அவர் சூஸ் பண்ணி போய் ஒரு கிணற்றண்டையில ஒரு பெண்ணை சந்திக்கிறார்.
ஏன்னா அந்த பெண்ணு வாழ்க்கையில மிக வேதனையான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. ஏசாமி அந்த சந்திக்கும் போது அந்த பெண்ணோடு பேசுறாங்க. அந்த சமாரிய பெண், அந்த பெண்ணுக்கு பேர் கூட போடப்படல, ஊர் பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு, சமாரிய பெண். எல்லாரும் அவளை கேவலமானவளா பார்த்தாங்க. ஆனா இயேசு அவளுடைய காயப்பட்ட இதயத்தை பார்த்து அவளிடத்துல அன்பு செலுத்தும்படியாக போனான். யோசித்து பாருங்க அன்பானவர்களே, அவளுக்கு முத திருமணம் ஆகும்போது எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையில பிரவேசித்திருப்பா. பெண்களுக்கு தெரியும், அவங்க வாழ்க்கையில அவங்க ஒரு பெரிய ஒரு கனவாக நினைக்கிற, ஒரு பாக்கியமான நாளாக நினைக்கிறது அவங்களுடைய திருமணம். அந்த திருமண உறவுல பிரவேசித்து போறா. ஓ, எனக்குன்னு ஒரு மனிதன் இருக்கிறார், இவர் என்ன நேசிப்பாரு, எனக்கு தேவையான அன்பெல்லாம் இந்த மனுஷன்ட்ட கிடைக்கும் சொல்லி போனா. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த திருமணம் கசக்கிறது, அந்த உறவு கசக்கிறது. அவங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள், என்ன பிரச்சனையோ தெரியாது, சந்தேகமோ எதுவோ தெரியாது. ஆனா அவங்களால ஒரே வீட்டில் ஒன்னா வாழ முடியல. அந்த நாட்களில் பெண்கள் டைவோர்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா அந்த கணவர் ஈஸியா நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளுச்சீட்டு கொடுத்துட்டு போயிட்டார். சரி, இருதயத்தை பலப்படுத்தி கொண்டு திரும்ப இன்னொரு மனிதன், திரும்ப ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த வாழ்க்கையும் கசந்து விடுகிறது. அந்த மனுஷனும் துரோகம் செய்யறான், அந்த மனுஷனும் அன்பு காட்டல, அந்த மனுஷனும் ஒரு நாள் நீ எனக்கு வேணான்னு ஒதுக்கிடுறான். அன்பாளோட இப்படி 5 முறை ஒதுக்கப்பட்ட பெண். அன்பாளோட யோசித்து பாருங்க. இன்னைக்கு சிலர் நினைக்கிறோம் விவாகரத்து ஆனா அது எவ்வளவு ஒரு வேதனை தெரியுமா? ஒரு பேப்பர், இந்த பேப்பர்ல பாருங்க, 2 பக்கமும் கம்மு தடவி பசையை தடவி இந்த 2 பேப்பரை ஒட்டிட்டோன்னு வச்சுங்க. நல்லா ஒட்டிட்டேன், 2 பேப்பரை ஒட்டியாச்சு. 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அந்த 2 பேப்பரையும் பிரிச்சா, தனித்தனியா பிரிச்சா என்ன செய்யும்? இந்த பேப்பர்ல பாதி அந்த பேப்பர்ல ஒட்டி இருக்கும், அந்த பேப்பர்ல பாதி இந்த பேப்பர்ல ஒட்டி இருக்கும். இன்னைக்கு உடைப்பட்ட குடும்பங்கள், அந்த உறவுகள் காயப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இவங்கள கொஞ்சம் அங்க ஒட்டி இருக்கும், அவங்கள கொஞ்சம் இங்க ஒட்டி இருக்கும். மறக்க முடியாத நினைவுகள். 5 முறை அவளுக்கு இப்படி விவாகரத்து ஆன பிறகு இனிமே யாருங்க அவளை கட்டுவா? அப்ப யோசிக்கிறா, சரி யாரோ ஒருத்தரோட வாழற, எனக்கு ஒரு ஆண் துணை தேவை என்று நல்லா ஒரு குடும்ப பெண்ணா வாழணும்னு ஆரம்பிச்சவா கடைசியா சமுதாயத்திலேயே ஒரு கருப்பு ஆடாக மாறிவிட்டாள். அதனால இது ஏதோ அன்னைக்கு நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. நான் சில விடுதிகளில் பிள்ளைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் விடுதியில் நான் போய் ஊழியம் செய்கிறேன். அந்த பிள்ளைங்க கதையா சொல்லுவாங்க. ஒரு பாப்பா சொல்லிச்சு, எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, எங்க அம்மா விட்டுட்டு ஓடி போயிட்டார். ப்ராப்பரா ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணல, கோர்ட்டுக்கு போக தெரியல, எதுவும் செய்ய தெரியல. நாங்க அம்மாவும் பிள்ளைகளும் நாங்கள் தனியாக விடப்பட்டு விட்டோம். அப்ப சொல்றா, நான் கடந்த முறை வீட்டுக்கு போயிருக்கும் போது எங்க அம்மா என்ன புது வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க எங்க அம்மாவுடைய கம்பெனியில வேலை பார்க்கிற ஒரு சூப்பர்வைசர், அவருக்கு திருமணமாகி அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறது, அதே வீட்டுக்குள்ள என்ன கூட்டு போறாங்க எங்க அம்மா. இனிமே இவர் தாண்டி உனக்கு அப்பா. அந்த முதல் மனைவிக்கு பயங்கர அடி. அவங்க அப்பா, அந்த அப்பா சொல்றாரு, இனிமே இவளும் இவ பிள்ளைகளும் இந்த வீட்டில தான் இருப்பாங்க, நீ எதுவும் கேட்க கூடாது, உனக்கு வேண்டாம்னா நீ வெளியே போ. ஆனா அந்த அம்மாவுக்கு வழி இல்லை. ஒரே கூரைக்கு கீழே 2 இப்படிப்பட்ட குடும்பங்கள், 2 பிள்ளைகளோடு. அந்த இன்னைக்கு அந்த பிள்ளை சொல்லுது, எங்க அப்பா என்னை விட்டு ஓடி போயிட்டாரு, யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனை எங்க அம்மா இவ்வளவுதான் அப்பான்னு சொல்லுன்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க, எனக்கு அப்பான்னு சொல்ல மனசே வரல. அந்த இன்னைக்கு எத்தனை பேர் அன்புக்காக ஏங்குறாங்க அன்பானவர்களே. ஆனா குடும்பங்கிறது கடவுள் அன்புக்காக கொடுத்தது, அந்த குடும்பத்தில் இன்னைக்கு அன்பு இல்லை. பைபிள்ல இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அப்பா, அவருக்கு 2 பிள்ளைங்க, அதுல மூத்தவா அழகே இல்லாதவா. பைபிள்ல போட்டிருக்கு, அவ கண்ணு கூச்ச பார்வையா. பெண்களுக்கு பொதுவா கண்ணு தான் அழகுமாங்க, கண்ணழகிமாங்க. இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு கூச்ச பார்வை, முகத்துல அழகு இல்லை. ஆனா அவளுடைய தங்கச்சி அழகா இருந்தா. ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான், ஒருத்தர் அழகா இருக்கிறாங்க, ஒருத்தர் அழகா இல்லை. இதுக்கு யார் காரணம்? அப்ப அவங்க வீட்டுக்கு சொந்தக்கார பையன் ஒருத்தர் வரான், யாக்கோபுன்னு அவன் பேரு. அந்த மூத்த அக்கா பேரு லேயாள், சின்னவா பேரு ரேச்சல். அந்த யாக்கோபுங்கிறவன் பைபிள்ல போட்டிருக்கு, அவன் பிரியப்பட்டு யார் மேலையும்? தங்கச்சி மேல. அக்காவும் இருக்கிறா, தங்கச்சி இருக்கிறா. ஆனா தங்கச்சி அழகா இருக்கிறா, தங்கச்சி மேல அவனுக்கு பிரியம் வருதான். பிரியப்பட்டு மாமனாட்ட போய் கேட்கிறான், இவளுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்யறேன், நீங்க எனக்கு இவளை கட்டி வைங்க. யார? தங்கச்சிய. இன்னைக்கு அன்பானவர்களே, நம்ம அழகா இல்லாம பிறந்தது நம்ம பண்ண தப்பா? கருப்பா பிறக்கிறதோ, கருப்புங்கிறது அழகு இல்லைன்னு நான் சொல்ல,
ஆனா இன்னைக்கு உண்மையில தோற்றம், உலகம் அழகதான் பார்க்குது, வெளி தோற்றத்தை பார்க்குது. அப்போ அந்த திருமண நாள் 7 வருஷம் வேலை செஞ்சுட்டான் அந்த யாக்கோபு. இப்போ அந்த ரேச்சலை மனைவியா கொடுக்கணும். ஆனா அவங்க அந்த பொண்ணுடைய அப்பா என்ன பண்றாரு, இப்படி போனா அந்த மூத்தவளுக்கு யாரு கல்யாணம் பண்றதுன்னு சொல்லி அந்த கல்யாணத்துல மூத்தவள தங்கச்சி மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ஆனா அப்பா பையன் அந்த ராத்திரிக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட பேசுறாரு, லேயாள்கிட்ட, அந்த அக்கா காரிட்ட பேசுறான். ஏமா, இந்த மாதிரி நான் யாக்கோபுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்னப்பா சொல்றீங்க? அவன் என்ன கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, தங்கச்சியை தானே பிடிக்கும். வேற என்ன செய்யறதுமா, உன்னையவன் கட்டிக்குவான். அன்பார்களே, இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல இது உண்மை தெரியுமா? அதாவது நமக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, வீட்டில் அரேஞ்ச் பண்றாங்க, குடும்ப சூழ்நிலை, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது ஓகே. ஆனா நம்மளை பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்றது ஈஸி கிடையாது. 7 வருஷமா வீட்டில் இருக்கான். லேயாள்னா அவனுக்கு பிடிக்காது. அவங்க அப்பா சொல்றாரு, நீ அவனை தான் கட்டணும். அவன் என்ன நினைக்கிறா, சரி எனக்கு இப்படிதான் வாழ்க்கை என்ன அமையட்டும், என் கல்யாணம் ஆன பிறகு அவர் என்கிட்ட அன்பா இருப்பாரு. கல்யாணம் ஆச்சு, அந்த ராத்திரி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் மாமாட்ட போய் சண்டை போடுறான். என்னையா, தங்கச்சிக்காக நான் 7 வருஷம் வேலை செஞ்சேன், இந்த தருதலை எனக்கு கொண்டு போய் கொடுத்துட்டீர, இவன் வேண்டாம். யோசித்து பாருங்க, நீங்க வீட்டு ஜன்னல்ல மாடியில நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க அப்பாட்ட போய் உங்க ஹஸ்பண்ட் சண்டை போடுறாரு, இவளை போய் எனக்கு கட்டி கொடுத்தீங்களே, நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்னு தோணும், செத்து போலான்னு தோணும். கட்டின கணவனுக்கே என்ன பிடிக்கல, நான் ஏன் வாழணும்னு நினைக்கணும் இல்லையா? லேயாள் அப்படிதான் அழுது கொண்டிருந்தாள். ஆனா ஆண்டவர் அந்த லேயாள், அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, சரிப்பா நான் இன்னொரு 7 வருஷம் வேலை செய், தங்கச்சியும் அடுத்த வாரமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. ஒரே வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சி, ஒரு வாரத்துல கல்யாணம். ஆனா இவன் ஃபுல்லா அந்த ரேச்சல் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். பைபிள்ல போட்டிருக்கு, ஆண்டவர் ராகேல் பட்ட அந்த ரேச்சல், லேயாள் பட்ட அந்த வேதனையை பார்த்தாரு, அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அன்பானவர்களே, உண்மையிலே சில அம்மாமாருக்கு ஆண்டவர் மட்டும் அந்த குழந்தையை கொடுக்கலன்னா என்னைக்கோ செத்து போயிருப்பாங்க. இன்னைக்கு இந்த உயிர் இருக்கிறதுக்கு காரணம் அந்த உயிர், இந்த சின்ன உயிர். கணவன்ட்டு அன்பு கிடையாது, மாமியார்ட்ட அன்பு கிடையாது, ஏன் பெத்த தாய் தகப்பன்ட்டு அன்பு கிடையாது. ஆனா அவங்கள நம்பி ஒரு உயிர் இருக்கு. ஆண்டவர் அந்த சின்ன பிள்ளையை கொடுத்தாரு. அப்ப சொல்றா, ஆண்டவர் என் கஷ்டத்தை பார்த்தாரு. அடுத்து 2வது ஒரு குழந்தை, ஆண்டவர் என் கதறுதலை கேட்டாரு. 3வது ஒரு குழந்தை பிறகுது, பசங்களா வரிசையா பிறகுறாங்க. அப்ப சொல்றாரு, நான் 3 பிள்ளைய பத்துட்டேன், இனிமையாவது இந்த மனுஷன் என் கூட இருப்பான். அப்பவும் இல்லைங்க. யோசித்து பாருங்க, எப்ப ஒரு, அதாவது அந்த கணவன் தன்னுடைய மனைவிய ஒரு குழந்தை பெற்று தரும் ஒரு எந்திரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அது உண்மை. அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, மரியாதை கிடையாது. ஆனா வெறும் ஒரு எந்திரம், தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும்படியான ஒரு மிருகம், ஒரு பொருள், அவ்வளவுதான் மனைவி. ஆனா 4வது குழந்தை பிறக்குது. அப்ப சொல்றா, நான் இனிமே ஹஸ்பண்டை பார்க்க மாட்டேன், கர்த்தரை துதிப்பேன். இந்த கண்ணீரின் சூழ்நிலை, என்னை வெறுக்கிற ஒரு மனுஷன் மூலமா எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அன்பானவர்களே பாருங்க, அந்த 4வது குழந்தை பேர் யூதா. கடவுள் உங்களை என்னை ரட்சிக்கும்படியா ஏசாமி இந்த உலகத்தில் அனுப்பணும். அதுக்கு யாரை தெரிந்து கொண்டார்? தன்னுடைய மகனை இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறக்கணும்னா அதுக்கு ஒரு சந்ததியில் அவர் வரணும், ஒரு வம்சத்தில் வரணும். அதற்கு இந்த லேயாளுடைய 4வது மகன் யூதா. இந்த யூதாவின் அந்த சந்ததியில தான் இயேசு ஆண்டவர் பிறந்தார். லேயாள் நினைச்சா, என்னைய கட்டின கணவனே நேசிக்கிறது இல்லை, கட்டின கணவனே ஒரு நாள் கூட நீ அழகா இருக்கன்னு சொன்னது இல்லை, ஒரு நாள் கூட உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொன்னது இல்லை, பிடிக்கும்னு செஞ்சு காட்டினதும் இல்லை. நான் ஏன் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த லேயாள். ஆனா அந்த லேயாள் மூலமா ஆண்டவர் ஒரு சந்ததியை உருவாக்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க அப்பா அம்மா உங்களை ஒருவேளை வெறுக்கலாம், கட்டின கணவனோ மனைவியோ உங்களை அலட்சியப்படுத்தலாம், ஒதுக்கலாம். ஆனா ஏசாமி, உங்களை உண்டாக்கின கடவுள் உங்களை நேசிக்கிறாரு, உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. நீங்க அநேகர் சிலர் வாழ்க்கையில அடிக்கடி கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தண்டம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களோ தெரியல. தண்டம், நீ தண்டம், நீ எதுக்கு இருக்கிற, போய் சாவ. நீங்க சொல்லணும், நான் ஏன் சாகணும், என்னை படைச்சவர் அவரு, எனக்காக உயிரை கொடுத்தவர் ஒருத்தர், என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கிறிஸ்தவ பாடல் புஸ்தகத்தில் ஒரு அழகான பாடல் இருக்கிறது.
இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. இந்த பாடலை எழுதியது, இந்த பாடலை இயற்றியது யாருன்னா, ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதன். யாழ்ப்பாணத்துல, ஸ்ரீலங்கால சிலான்ல யாழ்ப்பாணத்துல அதன் பகுதியில் வசித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அவன் மேல ஒரு வழக்கு. ஏன்னா அவன் 2 கொலைகள் செய்ததாக அவன் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவன் ஸ்ரீலங்கால வெலிக்கடை அப்படிங்கிற ஒரு ஜெயில், ஒரு இடத்தினுடைய பெயர். அங்க உள்ள ஒரு ஜெயில்ல அவன் இருக்கிறான். அவனுக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது 2 கொலைகள் செய்ததற்காக. அவனுடைய மனைவி தன்னுடைய தாலி, தன்னுடைய பிள்ளைங்க கழுத்தில் இருந்த கம்மல், வளையல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து, ஐயா, என்னுடைய கணவனுக்காக வழக்காடி அவரை எப்படியாவது அவருக்கு என்ன தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா, தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்க. அதற்காக அப்பீல் பண்ணி இந்த தூக்கு தண்டனை குறைச்சி ஒரு ஆயுள் தண்டனையாவது மாத்தி கொடுங்க. ஏன்னா என் கணவன் தூக்கில் செத்து போயிட்டாருன்னா நான் தாலியத்தவள் ஆயிடுவேன். அவருடைய அந்த கைதியினுடைய பெயர் சுப்பிரமணி. என்னுடைய கணவர் சுப்பிரமணி இறந்துட்டாருன்னா என் தாலியத்தவளா நான் மாறிடுவேன். அதுக்கு பதிலா ஆயுள் தண்டனை கிடைச்ச அவர் ஜெயிலே இருந்தாலும் அட்லீஸ்ட் என் கணவன் எங்கேயோ உயிரோடு இருக்கிறாருன்னா எனக்கு தெரியும். தயவு செய்து நீங்க எனக்காக வழக்காடுங்கன்னு சொல்லி இருந்த எல்லா தங்கத்தையும் கொடுத்து அவர் கேஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருப்பாரு. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜெயில சில ஊழியக்காரங்க போய் ஞாயிற்றுக்கிழமை போய் பைபிள் கொடுத்து ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. அது இந்த சுப்பிரமணியை தொட்டுச்சு. அவர் என்ன நினைச்சாரு, நான் சிறு வயதுல இருந்தே முரடன், நான் ஒரு கொலைகாரன், எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, சமுதாயம் என்ன வெறுக்குது. இந்த சூழ்நிலையில இந்த இயேசு என்னை நேசிக்கிறாரா? பைபிள் சொல்லுதே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்னு சொல்லப்பட்டிருக்கேன். நான் பாவியா இருக்கும் போதே ஏசாமி என்னை நேசிக்கிறாரா? ஊழியக்காரர் சொன்னார், உன்னை நேசிக்கிறார்ப்பா, உனக்காகவும் இயேசு மரித்தார். உண்மையிலே அந்த பைபிளை ரெகுலரா வாசித்த, ஒரு பைபிள் ஃப்ரீயா கொடுத்தாங்க, வாசித்தாரு. அப்பப்போ அடுத்த வாரம் வரும்போது சந்தேகம்லாம் கேட்பாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த சிறைச்சாலையிலே அதிகாரிகள் உத்தரவோடு ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டார். அவருடைய விசாரணை எல்லாம் முடிஞ்சது. கடைசியாக அவருக்கு தீர்ப்பு. அப்போ அந்த கைதியை கொண்டு வராங்க. சுப்பிரமணி அங்க இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஜட்ஜி கேட்கிறாரு, சுப்பிரமணி என்ன சொல்ல விரும்புற? ஐயா, ஒரு கடிதம் வைத்திருக்கிறேன், தயவு செய்து படிங்க. அந்த கடிதத்தை வாசிக்கும் போது அந்த நீதிபதிக்கு வேர்த்து விறுவிறுக்குது, பதஷ்டமாகுது. இந்த கடிதத்தை சுய புத்தியோடு தான் எழுதினாயான்னு கேட்கிறாரு. ஆமாயா, யாரும் கட்டாயப்படுத்தல, நானே என் சொந்த புத்தியோடு தான் எழுதினேன். இதுல சொல்லி இருக்கிறது உண்மையா? ஆமா, நான் எழுதினது எல்லாமே உண்மை. அவன் என்ன எழுதியிருந்தான்னா, ஐயா, இந்த நீதிமன்றம் 2 வழக்குகளை விசாரிக்கிறது, நான் 2 கொலை செய்தேன் என்று. ஆனா ஆக்சுவலா நான் 5 கொலைகள் செய்திருக்கிறேன். இன்னும் 3 கொலைகள் நான் செய்தேன், இந்தந்த இடத்துல செஞ்சேன், இந்தந்த இடத்துல அதற்கான ஆயுதங்களை ஒளித்து வைத்திருக்கிறேன், கத்தியெல்லாம். உன்னை பரிசோதி போய் செக் பண்ணாங்க, உண்மைதான். அப்போ கடைசியா தீர்ப்பு சொன்னாரு, என்னதான் ஒரு குற்றவாளி தானாக மனமு தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டாலும் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு குற்றமாக இருக்கிறதுனால இந்த மரண தண்டனையை நான் உறுதிப்படுத்துகிறேன் சொல்லிட்டார். சொல்லிட்டு தன்னுடைய அறைக்கு அவனை கூப்பிடுகிறார். சுப்பிரமணிய, எப்பா, நான் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவன், ஒரு ஜட்ஜா எத்தனையோ வருஷம் இருக்கிறேன். எல்லா பெரிய பெரிய குற்றவாளியும் கொலைகாரனும் அந்த கூண்டுல நிற்கும் போது, ஐயா, நான் இந்த கொலையை செய்யலன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கான ஒழிய ஒன்ன மாதிரி நேர்மையா யாரும் செய்த தப்பை ஒத்துக்கல. அதனால நிச்சயமா நீ நம்புற அந்த ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு, அவர் உன்னை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்திட்டு, உண்மையிலே உன்னுடைய இந்த விசுவாசம், இந்த உண்மைத்தன்மை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டாரு. அவன் வெளியே வரான். கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது அவனுடைய மனைவி அழுது கொண்டே ஓடி அவனுடைய சட்டையை பிடிச்சி குலுக்கி, ஏங்க எப்படி பண்ணீங்க, நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க, இருந்த எல்லா காசையும் செலவழித்து உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிற நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பை நீங்களா சம்பாதிச்சுக்கிட்டீங்களே, ஏன் அதை ஒத்துக்கிட்டீங்க? அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய இடத்துல நான் இருந்தால் கூட நான் இப்படி தான் யோசிப்பேம்மா. ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன்.
வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் 5 குடும்பங்களை அழிச்சவேனா? அதனால இந்த நாட்டின் சட்டப்படி நான் மரணத்துக்கு பாத்திரவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அதனால நான் பரலோகத்துக்கு தான் போகிறேன். ஆனால் அதே நேரத்தில் என்னை ரட்சித்த என் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அவர் வழி நடத்துவார்னு சொல்லி அவளை தைரியப்படுத்தி விட்டு அவன் போயிட்டான். அன்பானவர்களே, அதன் பிறகு அவன் கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் அந்த சிறைச்சாலையில் இருந்தான். அப்போ தான் இந்த பாடலை எழுதினான். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார் என்ற இந்த பாடல். அன்பானவர்களே, அங்கே இருந்த அந்த சிறை அதிகாரிகள் அவனுடைய கடைசி ஆசை, மரண தண்டனைக்கு முன்பாக கடைசி ஆசை என்னன்னு கேட்டபோது அவன் சொன்னான், நான் ஒரு 15 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும், அதற்கு நீங்கள் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசினான். அப்புறம் இந்த பாடலை பாடினான். இந்த பாடலை எனக்கு செய்தியை வந்து கொடுத்திருக்கிற அந்த ஊழியக்காரர் பிரேக்கன் ரிச் என்ற அந்த மனிதர்கிட்ட இந்த பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவன் என்ன பேசினான் தெரியுமா? அன்பானவர்களே, நீங்கள் எத்தனையோ கைதிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் தூக்க மாத்திரையில் தூங்குறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இத்தனை நாள் எவ்வளவு சமாதானத்தோடு தூங்கினேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா என் பாவங்களை என் இயேசு மன்னித்து விட்டார், எனக்கென்று பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நான் அங்கே தான் போகிறேன். தகுதியற்ற என்னை அவர் நேசிக்கிறார், பாவியாகிய என்னை அவர் நேசித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டார் என்று சொன்னார். அன்பார்களே, அவர் எழுதின பாடல் தான் இந்த பாடல். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, உலகமும் சமுதாயமும் வெறுக்கிற ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பார்களே, நான் அநேக இடங்களில் ஊழியத்திற்காக போகும்போது சில கஷ்டப்படுற குடும்பங்களில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கலங்கும் போது சில மக்கள் அந்த அன்பை தவறான இடத்துல தேடுறாங்க. எத்தனையோ குடும்பங்களில் இதை சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் கணவன் எங்களை நேசிக்கிறது இல்லைங்க, வீட்டுக்கே வர்றதில்ல, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு போயிட்டாரு, அவர் உண்டு, அவருடைய குடி உண்டு, இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், எத்தனையோ ஆண்டுகளாக எங்களை கைவிட்டுட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய உறவினரில் ஒருத்தர் வந்து எங்கள் மேலே அன்பு காட்டினார். அவருக்கு குடும்பம் இருக்குது, அவருக்கு மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் எங்களை வந்து நேசிக்கிறாரு, எங்கள் பிள்ளைங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்குறாரு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு அன்பு என்று சொல்லி அந்த அன்பை எங்கள் பிள்ளைங்களும் ஏற்றுக்கொண்டாங்க, நானும் கூட ஏற்றுக்கொண்டேங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்கும்போது, வேத வசனத்தை கேட்கும்போது இது தவறோ என்று என் மனசாட்சி என்னை வருத்துகிறது. ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்பொழுது நான் சொல்வதெல்லாம் நான் சொல்கிறது இல்லைங்க, இந்த வேதாகமம் சொல்லுகிறது, திருமண உறவுக்கு புறம்பான எந்த ஒரு உறவுமே அது ஒரு விபச்சாரம் தான். உண்மைதான், உங்களுக்கு கணவன்கிட்ட கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல, ஆனால் அந்த அன்பை வேறு இடத்துல தேடாதீங்க, தவறான இடத்துல தேடாதீங்க. இன்னொருத்தருக்கு கட்டின மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் துரோகம் செய்துவிட்டு வேறொரு பெண்ணுக்கும் பிள்ளைகளுக்கும் காட்டுவது அன்பல்ல, அது ஒரு விபச்சாரம். நீங்கள் உப்பு தண்ணியை தேடாதீங்க, உங்கள் தாகத்தை தீர்க்க ஒரே ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் கஷ்டம் அவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளுடைய அவல நிலை ஆண்டவருக்கு தெரியும், உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அன்பர்களே, அப்படிப்பட்ட சில குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி துண்டித்து விட்டு என் ஆண்டவர் போதும், என் இயேசுவின் அன்பு போதும் சொல்லி வாழ்ந்த குடும்பங்கள் மீண்டுமாக இணைக்கப்பட்டு சந்தோஷமாக வாழ்கிற அப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க, எல்லாருமே என்ன நேசிக்கலை, அல்லது அந்த லேயாள் யோசித்ததை போல எனக்கு அழகு இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, என் கட்டின கணவனே என்ன நேசிக்காம வேறொருவரை நேசித்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி நீங்கள் சோகத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கலாம். அந்த அன்பை எங்கே தேடுறீங்க? இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து அன்பு கிடைக்கல, நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி சாகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு எங்கே அன்பு கிடைச்சாலும் சரி அங்கே நான் தேடிக்கிறேன், அங்கே பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி தவறான இடத்துல அன்பை தேடுறீங்களா? காணல் நீர் வேண்டாங்க. அன்பர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை நான் நேசிக்கிறேன், என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். மற்றவங்க உன்னை நேசிக்கலைன்னா கூட நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய 2 கரங்களையும் விரித்தவராக சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இவ்வளவாய் நான் உன்னை நேசிக்கிறேன். எவ்வளவாய்? என் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு, என் ரத்தத்தையே சிந்துற அளவுக்கு,
உனக்காகவே மரிக்கும் அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். நீ ஏன் இன்னும் நேசிக்கப்படாதவளாக உன்னை குறித்து யோசிக்கிறாய்? நான் உன்னை நேசிக்கிறேனே, இது ஒரு அன்பா தெரியலையா? அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான ஒரு அர்த்தத்தை அந்த அன்பு உங்களுக்கு கொடுக்கிறது. வேற எங்கேயும் அன்பை தேடி தோற்று போகாதீங்க. உண்மையான நிரந்தரமான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. நீங்கள் யாவரும் இருந்த இடத்திலே எழுந்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் சொல்லுகிறது, இந்த உலகத்தில், அன்பில்லாத இந்த உலகத்தில் உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற எந்த உறவாக இருந்தாலும் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகும். பிரியாத என்றென்றும் நிலைத்திருக்கிற அன்பு இயேசுடைய அன்பு. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. என்றென்று மாறாதது என் இயேசு அன்பு, இகத்தினில் மறையாதது. என்றென்று மாறாதது என் இயேசு அன்பு, ஈகத்தினில் மறையாதது. இந்த உலகத்தில் மாறாதது. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. பெற்ற தாயின் அன்பு ஒரு நாளில் மறைந்து போகும். தோளின் மேல் சுமந்த தந்தை அன்பொரு நாள் அழிந்து போகும். பெற்ற தாயின் அன்பு ஒரு நாளில் மறைந்து போகும். தோளின் மேல் சுமந்த தந்தை அன்பொரு நாள் அழிந்து போகும். என்றென்றும் மாறாதது என் இயேசு அன்பு, ஈகத்தினில் மறையாதது. என்றென்றும் மாறாதது என் இயேசு அன்பு, ஈகத்தினில் மறையாதது. இந்த உலகத்தில் மாறாதது. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. மனைவியின் அன்பொரு நாள் சிரித்துக் கொண்டே மறைந்து விடும். கணவனின் அன்பொரு நாள் உன்னை விட்டே பிரிந்து விடும். மனைவியின் அன்பொரு நாள் சிரித்துக் கொண்டே மறைந்து விடும். கணவனின் அன்பொரு நாள் உன்னை விட்டே பிரிந்து விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசு அன்பு, ஈகத்தினில் மறையாதது. என்றென்றும் மாறாதது என் இயேசு அன்பு, ஈகத்தினில் மறையாதது. இந்த உலகத்தில் மாறாதது. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. பிள்ளையின் அன்பொரு நாள் சொல்லாமல் பிரிந்து விடும். உறவினர் அன்பொரு நாள் உன்னை விட்டே மறைந்து விடும். பிள்ளையின் அன்பொரு நாள் சொல்லாமல் பிரிந்து விடும். உறவினர் அன்பொரு நாள் உன்னை விட்டே மறைந்து விடும். என்றென்றும் மாறாதது என் இயேசு அன்பு, ஈகத்தினில் மறையாதது. என்றென்றும் மாறாதது என் இயேசு அன்பு, ஈகத்தினில் மறையாதது. இந்த உலகத்தில் மாறாதது. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. என்றென்றும் மாறாதது என் இயேசு
இயேசு அன்பு ஈகத்தினில் மறையாதது, என்றென்றும் மாறாதது. என் இயேசு அன்பு ஈகத்தினில் மறையாதது, இந்த உலகத்தில் மாறாதது. அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டு. ஆமாண்டவரே, அன்பில்லாத இந்த உலகத்தில், சுயநலமும் துரோகமும் நிறைந்த இந்த உலகத்தில், எத்தனையோ தவறான உறவுகளால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், உண்மையான பரிசுத்தமான தியாகமுள்ள உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு யார் யாரோட நீங்க பேசுனீங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு இந்த ஒரு நிச்சயத்தை கொடுத்துடணும் சுவாமி. நீர் அவங்கள நேசிக்கிறீர், இருக்கிற வண்ணமாக நேசிக்கிறீர், உள்ள வண்ணமாக நேசிக்கிறீர். அவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்கள நேசிக்கிறீர் ஆண்டவரே. அவங்க நடிக்க தேவையில்லை, அவங்க போலியாக ஒரு தோற்றத்தை உருவாக்க தேவையில்லை. இருக்கிற வண்ணமாக உள்ள வண்ணமாக நீர் அவங்கள நேசிக்கிறீர் ஆண்டவரே. அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய ஜீவனையே அந்த ஈனச்சிலுவையில் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இனிமேலும் அந்த அன்பை அவங்க சந்தேகிக்க வேண்டாம். இனிமேலும் இந்த அன்பை இந்த உலகத்தில் தேட வேண்டாம், போலியான உறவுகளிடத்தில் தேட வேண்டாம் சுவாமி. உம்மை நோக்கி வரட்டும், உம்மிடத்தில் வரட்டும். அவர்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி. யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சீர்படுத்த வேண்டுமோ, சில உறவுகளை துண்டிக்க வேண்டுமோ, துண்டித்து இயேசுவின் அன்பை தேடி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆறுதலை தாரும், திருப்திப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.